ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம குக்கியோடைய பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, மின்யாங் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க நம்ம ஹீரோயின் வந்து தங்கச்சி மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எல்லாரையுமே பழி வாங்குற முடியோட சூனியக்காரியை கத்தி வச்சு தாறுமாறாக கோடு போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த பார்ட்டோடைய ஸ்டார்டிங்கில் மின்யாங் வந்து உயிர் பொழைப்பாளா இல்லையா அப்படின்ற பயத்தில் சியோ வந்து தேம்பி கண்ணீர் வடிக்க கிரவுண்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். சும்மாவே புசு புசுன்னு இருப்பான். இப்போ அளவரை செஞ்சு பூனை மாதிரி கண்ணெல்லாம் பஃப்னு ஆகிடுச்சு. அப்போ தான் மின்யாங் மாதிரி ஒரு பொண்ணு நடந்து போறத பார்த்து ஹாஸ்பிட்டல்ல அங்க இருக்கிற மின்யாங் எப்படி இங்க நடந்து போயிட்டு இருக்க முடியும், ஒண்ணுமே புரியலையே, ஒருவேளை நாம அவளை நினைச்சிட்டே இருக்கிறதுனால நமக்கு இப்படி தெரியுதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. இன்னைக்கு என்னுடைய கையால இருக்குடா, இன்னைக்கு ஒரு கண்டிப்பா ஒரு வதம் இருக்குது, என்னுடைய தங்கச்சியவே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களா, ஒருத்தன் நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு செம வெறியில போய் அங்க சூனியக்காரியை போட்டு தூள் ஆக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்ப அவளுடைய கழுத்தை ஒட்டி கத்திய வச்சுக்கிட்டு, என்னுடைய தங்கச்சியை ஏன் இப்படி பண்ண, அவ உனக்கு என்ன பண்ணுனா, நீ இப்போ உன்னுடைய லீடரான இந்த சாஃபாவுக்கு கால் பண்ணி வர சொல்லு, இல்லனா நீ உயிரோடவே இருக்க மாட்ட அப்படின்னு மிரட்டி எடுக்கிறாங்க. அடுத்த சீன்ல இங்க சியோ வந்து மின்யாங்க்கு போன் பண்ண, அங்கதான் இந்த டிடெக்டிவ் இருப்பாரு, அவர் தான் போன் எடுக்கிறாரு. என்ன யாருன்னு கூட கேட்காம மின்யாங்குக்கு சரியாயிட்டுன்ற சந்தோஷத்துல, ஹே மின்யாங், நீ ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க, அதுக்குள்ள எப்படி இங்க வந்த, அது கண்டிப்பா நீயா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் வைக்க, ரைட்டு அடுத்தது ஏதோ நடக்க போகுது, அதுக்குள்ளே போய் ஆகணும், இந்த பொண்ணு மாதிரி யாருடா அங்க போனாங்க அப்படின்னு இவர் யோசித்துக்கிட்டு அரண்டு புரண்டு ஓடுறாரு. சியோவும் அது நம்ம ஹீரோயின் தானே தெரியாம மின்யாங்னு நினைச்சிட்டு அவளை தேடி போயிடுறான். ஆனா ஹீரோயின் எங்க போனான்னு தெரியல. அப்படியே தேடிக்கிட்டே வரும்போது B2ன்ற நம்பரை பார்த்துட்டு லிஃப்ட்ல ஏறி வந்துட்டான். அங்க போயிட்டு உள்ள போகலாமா வேணாமா அப்படின்னு யோசித்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறான். அதே டைம்ல இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சீக்ரெட் ரூம்ல இருந்து ஜாக் வெளியில வர, அவன் ரொம்ப பயங்கரமா ஏதோ பெரிய வில்லன் நினைச்சுக்கிட்டு ஒரு ராட் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போக, அடுத்த கல்பிரேட் நீ தானா, வாடா வா வெண்ணம் அவனை, நீ என்ன இப்போ கொல்ல போறியா, ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு ஓகே தான், ஆனா அதுக்கு முன்னாடி இவ காலி ஆகிடுவா, எனக்கு சாவறத பத்தி எந்த ஒரு பயமும் இல்லை பிரச்சனையும் இல்லை, ஆனா அதுக்கு முன்னாடி இவ வேணுமா வேண்டாமான்றத முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, சூனியக்காரி ஆல்ரெடி கையில கொஞ்சம் குத்தாங்கிருப்பாள்ல, ஸோ அந்த வழிப்பா ஒரு பக்கம் இவ கண்டிப்பா நம்மளை கொல்ல கூட தயங்க மாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு கீச்சுன்னு எலி மாதிரி என்னை விட்டுரு, நான் எதுவும் செய்யல, அதோ வந்து நிக்கிறான் பாரு, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், குக்கீஸா வாயில வச்சு அடைச்சிட்டான், அவனை போய் கொல்லு, என்ன விட்டுருமா அப்படின்னு கெஞ்சி கதறிட்டு இருக்க, ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாக, ஹே நீ வாய மூடு ஃபர்ஸ்ட், நீ மட்டும் என்ன பெரிய உத்தமியா இல்ல தானே, சும்மா எலி மாதிரி கத்தி டென்ஷன் ஏத்துற, இப்போ இங்க சாஃபா வந்தே ஆகணும், இங்க நடக்கிற எல்லாத்தையுமே சிசிடிவில பார்த்துட்டு தானே இருப்பாவா, இப்பவே இங்க வர சொல்ல அப்படின்னு சொல்ல, சூனியக்காரிக்கு சாஃபா கிட்ட இருந்து போன் வந்துடும். அவ இருந்த பதற்றத்துல எடுத்து ஸ்பீக்கர் ஆன் பண்ண, ரொம்ப சந்தோஷம் உங்களை இங்க பார்த்ததுல, தங்கச்சி நலமா கேட்டேன்னு சொல்லுங்க, ஆமா இப்ப அவளை கொல்ல போறேன்னு கத்திய வச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன ஒரு 22 வயசு தானே இருக்கும், இந்த சின்ன வயசுலயே ஜெயிலுக்கு போகணும்னு ஆசையா என்ன, ஒழுங்கா கிளம்பி போய் உன்னுடைய தங்கச்சி உயிர் பொழைப்பாளா இல்லையான்றத பாரு, முதல்ல கத்தியை கீழே போடு, அப்படி நீ இவளை கொண்டு போட்டாலும் அடுத்தது நீ அவ கூடயே துணைக்கு போயிட வேண்டியது இருக்கும், ஜாக்க பார்த்துருப்பல்ல அவன் கொண்டு போட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சாஃபா சொல்ல, இதை கேட்டதுமே சூனியக்காரி கதற ஆரம்பிச்சிட்டா, அட பாவிங்களா இப்படி என்ன வச்சு கேம் விளையாடுறீங்களே, உங்களுக்காக நான் இவ்வளோ நாள் விசுவாசமா இருந்தேனே, என்னை விட்டுருமா, கத்தியை கீழே போட்டுரு ப்ளீஸ், இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, நீயாவது என்னை விட்டுருன்னு ஹீரோயின் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்க ஆல்ரெடி செம கடுப்புல இருக்காங்கல்ல நம்ம ஹீரோயின். சாஃபா பேசினதை கேட்டு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, ஓ நீ அவ்வளோ நல்லவளா, என் மேல பாசம் பரிதாபம் எல்லாம் படுறதுக்கு, நான் தான் அப்பவே சொன்னல எனக்கு உயிர் மேல பயம் இல்லைன்னு, உன்னுடைய உயிர் தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரி கையில கத்தி இறக்க, அப்ப வழியில ஸ்கூலுக்கே கேட்கிற மாதிரி கத்தி அழுகிறா. இங்க அந்த இடத்த விட்டு போயிடலான்னு முடிவு பண்ண சியோவுக்கு பாத்தீங்கன்னா இந்த சத்தம் கேட்டு மறுபடியும் திரும்பி வர, முகம் ஃபுல்லா வேர்த்து போய் அங்கேயே பாவமா நின்னுட்டே இருப்பான். இங்க நம்ம ஹீரோயின் அவளை விட்டுறதா தெரியல, நான் சாகுறேன்டா என்ன கொல்லுங்க பரவாயில்ல, ஆனா இவ்வளவு கொண்டுட்டு போறேன், அந்த சந்தோஷத்தோட நான் போறேன் அப்படின்னு சொல்ல, என்ன இதுதான் உன்னுடைய சந்தோஷமா, இப்படிதான் நீ சாகணுமா என்ன, கொஞ்சம் யோசித்து பாரு, உன்னுடைய தங்கச்சி உயிரை திரும்ப வர நான் ஹெல்ப் பண்றேன், அதுக்கான ஆன்டிடோட் வந்து நான் உனக்கு தரேன், அவ சீக்கிரமா சரியாகிடுவா அப்படின்னு சாஃபா சொல்ல, தங்கச்சின்னு அதுவும் ஹீரோயின் 1 செகண்ட் நம்ம அதை யோசிக்கிறாங்க, நம்ம தங்கச்சி நல்லபடியா குணமாயிட்டாலே போதும் அப்படின்னு யோசிக்க, இல்ல அப்படி இருக்காது, இவ எப்படியும் நம்மளை அழிக்கத்தான் பிளான் பண்ணுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, போதும் உன்னுடைய கதையெல்லாம் வேற எங்கேயாவது சொல்லு, நான் நிறைய கேட்டுட்டேன், நீ வந்து என்னுடைய தங்கச்சி உயிரை காப்பாத்த போற, சோ அதை நான் நம்பி ஆக்கணுமா, ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு அப்படி ஒரு அக்கறை என்ன, கிளம்பு இவளை கொன்னுட்டு நான் கிளம்புறேன், அப்படி ஒருவேளை அது உண்மைனா இந்த இருக்காளே இவளுக்கு கொடு, அவ ஃபர்ஸ்ட் குக்கியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆன்டிடோடு கொடுங்க, இந்த சோதனை எலிக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவளையே டார்கெட் பண்ண, சாஃபா ஜாக் கிட்ட சொல்லி ஆன்டிடோட வந்து எடுத்துட்டு வர சொல்றான். அவனும் சீக்ரெட் ரூம் மாதிரி ஒரு இதை ஓபன் பண்ணி அந்த ரூமை விட்டு வெளியில போய் ஒரு லிஃப்ட்ல ஏறான். இது எல்லாத்தையுமே அங்க ஒளிஞ்சிருந்து சியோ வந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஜாக் கெட்டப்பு, அவன் நட, அவனுடைய ஃபேஸ் ஹேரை பார்த்ததுமே பயந்து போய் நின்றுட்டு இருக்கிறான். உள்ள போய் பார்க்கலாம், அங்க இருந்து தானே ஏதோ சவுண்ட் வந்துச்சு அப்படின்னு நினைச்சு உள்ள போக ட்ரை பண்ண, இவனுடைய போனுக்கு வேற ஏதோ கால் வந்து
ஃபோன் சத்தமாக ரிங் ஆகிக்கிடுது. அமைதியாக இருக்கிற இந்த இடத்துல ரொம்பவே சத்தம் கேட்டுருது. அவனும் டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டான். ஆஃப் பண்ணதுமே வேற ஏதோ சத்தம் கேட்க மெதுவாக திரும்ப அங்கே பயங்கரமாக ஒரு லுக்கில் ஜாக் வந்து நிற்கிறான். வந்த வேகத்தில் ஓடி வரான். சியோ அவ்வளோதான், அவனை பார்த்ததுக்கே செத்துருப்பான். அங்கேருந்து அப்படியே சீன் கட் பண்ணி அடுத்தது ஜின்னை காட்டுறாங்க. அவன் ரொம்ப அமைதியாக நடந்து வரான். அங்கே ஒரு மீட்டர் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறான். உள்ள ஏதோ சிரஞ்சியும் ஊசியும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிட்டு வில்லன் மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கிறான். அடுத்த சீனில் சூனியக்காரி இருக்கான்ல, அவன் அந்த சாஃபாவை போட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்கிறான். உனக்கு இவ்வளோ நாள் நீ யாரு, என்ன, எங்கே இருக்க, எப்படி இருப்ப அப்படின்னு எதுவுமே தெரியாம உனக்கு நம்பிக்கையான வேலை பார்த்தேன். நீ என்னையவே டெஸ்ட் வச்சு பார்க்க ரெடி ஆகிட்டல. என்ன ஒரு மனுஷியா கூட நீ மதிக்கல. நீ என்ன கொசுவா தான் நினைச்சியா? ஆமா, நான் அந்த குக்கியை சாப்பிட்டு உயிரோட இருந்தா என்ன, இல்லாம போனா உனக்கு என்ன கவலை அப்படின்னு புலம்ப. அட, உன்னுடைய எம்ப்ளாயி கூட உன்னை நம்பல, நீ வைக்கிற டெஸ்ட்டுக்கு இவளே இப்படி பயப்படுறா, இதுல நான் வேற உன்னை நம்பணுமா அப்படின்னு அக்களை பேசி நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஏய் அழுவாத, பிளானை மாத்தியாச்சு, நீ இப்போ சோதனை எலி கிடையாது. உன்னுடைய நல்ல நேரத்துக்கு வேற ஒரு எலி வாண்டடா வந்து மாட்டிருக்குது. உனக்கு ஆயுஸ் வந்து கட்டிதான், தயவு செஞ்சு கீச்சு கீச்சின்னு கத்தாம இரு அப்படின்னு சாப்பா சொல்ல, அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். யாருடா அது அப்படின்னு பார்த்தா அப்பாவி பையன் சியோவை கூப்பிட்டு வந்து நிற்கிறான், அந்த முரட்டு பைய ஜாக்கு. ஸோ அந்த இடமே அப்படியே பயங்கர த்ரில்லாக இருக்குது. மியூசிக் வேற ஹை பிச்சில் போக வேற லெவல் ரிவெஞ்சாக இருக்க. ஜாக் அவனுடைய கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கீழே தள்ளி அவனை அடிக்க, ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒன்றுமே புரியல. அவனை பார்த்ததுமே இவங்க மேலே இருந்த கோவம் எல்லாம் பயமாக மாறுது. அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அதுக்குள்ளே ஜாக் அவனை முட்டி போட வச்சு அவனுடைய வாயில குக்கியை வச்சு தள்ளிடுறான். எதுவுமே தெரியாத சியோவுக்கு வந்து ஒன்றுமே புரியல, ரொம்பவே பாவமாக இருக்கிறான். எதுக்கு இதில் சம்மந்தமே இல்லாமல் சியோவை இழுக்கிறீங்க, அவன் ஒரு நல்ல பையன், இதெல்லாம் அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனை விடுங்க விடுங்கன்ற மாதிரி ஹீரோயின் கத்த. ஜாக் மண்டையன் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. அதுக்குள்ள சியோவுக்கு அந்த குக்கி வந்து வேலையை காமிக்குது. அவனுடைய கண்ணெல்லாம் அப்படியே கலர் கலரா மாறுது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே கீழே விழுந்துடுறான். அவன் விழுந்ததுமே ஜின் வந்து ஒரு ஊசி கொண்டு வந்திருப்பான் இல்லையா, அதுல ஒரு மருந்தை ஏற்றி கை நரம்புல ஏற்ற ஹீரோயின் பயத்தில் அவனே பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள டிடெக்டிவ் ஸ்கூலுக்கு வந்துற வாசல்லே ஜின் உட்காந்து சிகரெட் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அவர் வந்த வேலை அவசரமா அதை கண்டுக்காத மாதிரி உள்ள நடந்து போக, என்ன சார் இந்த நேரத்தில் தூங்குற பழக்கம்லாம் இல்லையா, இப்போ கூட கிளாஸ் எடுக்கிற அவ்வளோ ஆர்வமா, நீங்க ரெடியா இருக்கலாம், ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தூங்கி ரொம்ப நேரம் ஆகிட்டு இங்க என்ன உங்களுக்கு வேலை, அதுவும் நான் உட்காந்து இப்படி சிகரெட் யூஸ் பண்றதை பார்த்ததுமே பார்க்காத மாதிரி போறீங்களே, உங்க டிக்ஷனரியில ஸ்டூடெண்ட் சிகரெட் யூஸ் பண்றது நல்ல விஷயம்னு போட்டிருக்கா என்ன சார், நான் வேணா நீங்க சொல்ற மாதிரி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது கூட இந்த பாயிண்ட் சேர்த்துக்கவா அப்படின்னு அவரை பயங்கரமா கலாய்க்கிறான். அவர் வந்த வேகத்துல இவன் வேற என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்ற மாதிரி ஸ்பீட் பிரேக் போட்ட மாதிரி நிறுத்தி வைக்க, நல்ல பிள்ளையா அதை தூக்கி தூர போடுப்பா, போய் தூங்குற வழியை பாரு, நான் மின்னி எங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வரேன், அவளுடைய திங்ஸ் எடுக்க தான் வந்தேன், அவளுடைய ஃபேமிலியில கேட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டே இருக்க போறேன், போதுமா நீ கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்னு அவருக்கு கதை கட்ட, இவன் தான் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கானே, அவளுக்கு எங்கடா ஃபேமிலி, இருக்கிறது ஒரு அக்கா, அதுவும் இப்போ இவங்க கிட்ட மாட்டி முழிச்சிட்டு இருக்கா இல்லையா. ஸோ இதெல்லாம் அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு, ஓ அப்படியா, அப்ப இருங்க சார், நீங்க அலைய வேணாம், அவளுடைய ரூம்மேட்க்கு நான் கால் பண்றேன், அவ எடுத்துட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி அவளுக்கு கால் பண்ண, இல்ல வேணாம் நான் நாளைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மைண்ட்ல மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. அங்க சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல சியோ வந்து மெதுவா கண் முழிக்கிறான். ஓபன் பண்ணதுமே அவனுடைய கண்ணுக்கு நம்ம ஹீரோயின் நிக்கிறது தான் தெரியுது. அவனும் மின்னி அங்க கூப்பிட ஹீரோயின் அப்படியே ஓடி வராங்க. அவன் கண்ணு முழிச்சிட்டான்னு நிம்மதியா அவனை பார்த்துட்டு இருக்க சூனியக்காரிக்கு நம்பவே முடியல. அவன் கண் முழிச்சதை நம்பாம துள்ளி குதிச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஜாக் என்ன பண்றானா, சியோவை தோல்ல தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்டு போயிடுவான். சோ சியோ மெல்ல மெல்ல கையை ஊனி எந்திரிக்க ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல, அப்படியே கீழே படுத்துறான். குக்கி எஃபெக்ட் குறையாம ஈன்ற மாதிரி சிரிச்சு படுத்துட்டே தான் இருக்கிறான். அங்க இருந்து அடுத்தது நம்ம ஹீரோயினை காமிக்க, மூஞ்சில ரத்தக்கரையோட ஹீரோயின் பாவமா உட்காந்துருக்க. சூனியக்காரி வாங்கின குத்துல நிக்க முடியாம நின்றுட்டு இருக்கும்போது சாஃபா கிட்ட இருந்து கால் வந்துடும். ஸோ சூனியக்காரி ஹீரோயின் கிட்ட இருந்து உயிர் பழைச்ச சந்தோஷத்துல சாஃபாவுக்கு நன்றி கடன் செலுத்த, நான் இவளை கொல்ல மாட்டேன், இனி கொல்ல மாட்டேன் கண்டிப்பா, நீ என் தங்கச்சியையும் காப்பாத்து, அவளும் உயிரோட வேணும் அப்படின்னு ஹீரோயின் சிசிடிவி பார்த்து உட்காந்து கேட்க, நான் பண்ண மிராக்கள் எப்படி இருந்துச்சு பாத்தியா, என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும், நான் இப்போ எதுக்காக உனக்கு இதை செஞ்சு காமிச்சேன் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் எனக்காக தான், நான் சாகக்கூடாதுன்னு தான், நான் உயிரோட இருக்கணும்னு தான் இதை பண்ணீங்க, நான் கூட அதுக்குள்ள உங்களை பத்தி நிறைய பேசிட்டேன், அது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு இந்த சூனியக்காரி பதில் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சாய் சாங்காக தான் பண்ணேன், எங்களுக்கு உன்னை மாதிரி ஒரு தைரியமான ஆள் தான் வேணும், நீ எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கணும், நீ இதை பண்ணா நான் உன்னுடைய தங்கச்சியை காப்பாத்த ஆன்டிடோட் தரேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் மறுபடியும் கடுப்பாகி கத்தியை தூக்கிட்டு சூனியக்காரி கிட்ட போக, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளவு நாளா உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன், என்னுடைய பாசம் என்ன கொஞ்சம் கூட ஒரு மனுஷியா மதிக்கல, செத்தா சாகட்டும்னு விட்டுட்டா, நீயும் ஆவுனா கத்திய கையில வைக்கிற, என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி இவா புலம்ப
புலம்ப ஆரம்பிக்க, இங்க பாரு நான் இப்போ ஜின் ரூம்ல தான் இருக்கிறேன், நீ அவன்கிட்ட கத்திய வச்சா கூட இங்க உன்னுடைய தங்கச்சி டெத்து தான் அப்படின்னு பெரிய சாக்கு கொடுக்க ஹீரோயின் சம வேகமா அந்த இடத்த விட்டு ஓட்டுறாங்க. அங்க இருந்து அடுத்த சீன்ல சியோவா தான் காட்டுறாங்க. அவன் மெதுவா கண் முழிச்சு எந்திரிக்க ஜின் தான் அவன் கூட இருக்கிறான். நீ எங்க படுத்திருந்த தெரியுமா, நான் தான் அங்க இருந்து உன்னை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, மினியாங்குக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவ எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சியோ அவளை யோசித்தே புலம்புறான். எனக்கு இப்போ உன்னை நினைச்சுதான் கவலையா இருக்குது, நீ நல்லா தூங்கு, நீ ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், தூங்கு அப்படின்னு அந்த ஜின் சொல்ல, அவன் சொன்ன மாதிரி குக்கியோட எஃபெக்ட் இன்னும் குறையாம அப்படியே சிரிச்ச மாதிரியே சியோ படுத்து தூங்கிட்டான். அங்க இருந்து வேக வேகமா பறந்து வந்த ஹீரோயின் தங்கச்சிக்கு என்னாச்சுன்ற மாதிரி தெரியாம ஓடி வந்து அவளை பார்ப்பாங்க. அவளுக்கும் எதுவும் ஆயிருக்காது. அந்த இடத்துலயே கொஞ்சம் கூட கான்சியஸ் இல்லாம படுத்திருப்பா. ஹீரோயின் அவளை தலையை தொட்டு பார்த்து அவ எந்திரிக்கலனும் அப்படியே ரொம்பவே சோகமா அழ ஆரம்பிச்சிருவாங்க. அங்க இருந்து அடுத்தது சூனியக்காரியை தான் காட்டுறாங்க. அவளுடைய கை மூஞ்சின்னு கட்டு போட்டு சாப்பா கிட்ட பேசிட்டு இருப்பா. அந்த சாயாங் நம்ம கூட ஒர்க் பண்ணணும்னு நீ ஏன் அவ்வளோ ஆர்வமா இருக்கா, அவ அப்படி என்ன பண்ணிட்டா, அவ ஒரு டேஞ்சர், எப்போ போலீஸ் கிட்ட சொல்வானே தெரியாது, அவ நமக்கு தேவைதானா, இன்னைக்கே என்ன ஒரு வழி பண்ணிட்டா, என்ன இப்படி ரத்த கரையா ஆகிட்டா அப்படின்னு சாப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா அவளே மாதிரி ஒரு பொண்ணு இங்க வேணும், போலீஸை விட அதிகமாக தான் அவளுடைய அட்டாக் இருக்குது, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீ தான், கொஞ்சம் கூட பயமே இல்லை அவளுடைய கண்ணுல, அவ்வளோ தைரியமா இருந்தா, நம்மளை பத்தின எல்லா எவிடன்ஸும் அவகிட்ட இருக்குது, அது போக அவளுடைய உயிர் தங்கச்சி இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறா, அப்படியும் அவ இன்னும் எதுவும் பண்ணல, நமக்கு ஒரு நல்ல பார்ட்னரா இருப்பா. ஆமா ஒரு பையன் வந்தானே அவன் யாரு அப்படின்னு கேட்க, எனக்கு அவனை யாருன்னே தெரியல, ஒருவேளை போலீஸா கூட இருக்கலாமே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல டிடெக்டிவ் மின்னியன் கிட்ட ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்து கார்ல போய் ஏற அவருடைய ஹையர் அபிஷியல் கிட்ட இருந்து போன் வருது. நீங்க அனுப்புன எல்லா ஃபைல்ஸையும் நான் பார்த்துட்டேன், நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன் ஆனாலுமே எடுங்க அப்படின்னு சொல்ல, இல்ல சார் இன்னும் அதோடைய ஹெட் சாஃபா பத்தி எதுவுமே தெரியல, இப்போ நம்ம ஆக்ஷன் எடுத்தா சாஃபா வந்து தப்பிச்சு போயிடுவாங்க, நமக்கு எந்த ஒரு யூஸும் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கதறல் சத்தம் கேக்குது. இவரும் திரும்பி திரும்பி பார்க்க அங்க எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. அடுத்ததுதான் ஹையர் அபிஷியலை காட்டுறாங்க. அங்க இருந்து தான் அந்த சத்தம் வந்திருக்கும் போல. ஒரு பெரிய ட்ரம்முக்குள்ள ஒருத்தர் வாயில கட்டு போட்டு உட்காந்து கத்திட்டு இருப்பாரு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை காமிச்சா மின்னி அங்க தண்ணி வச்சு தொடச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் உனக்கு அந்த ஆன்டிடோட் வேணுமா அப்படின்னு சாஃபா கேட்டது ஞாபகம் வருது. அவ அதை யோசித்துக்கிட்டே மின்னி அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்க. சியோ வந்துடுவான். அங்க மின்னியன் கிட்ட உட்காந்து அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அவளை பார்த்துட்டு இருக்கிறான். இவன் இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், நான் சீக்கிரமா அவளை போய் பார்த்துருக்கணும், அப்படி பார்த்துருந்தா இது எதுவுமே நடக்காம இருந்திருக்கும், இப்போ இந்த நிலைமை வந்துட்டு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சோகமா சொல்ல, உனக்கு அந்த லாண்ட்ரி ரூம்ல நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. எல்லாம் அப்படியே கண் முன்னாடி இருக்குது, அந்த குக்கி கூட ஞாபகம் இருக்குது, இவன் இப்போ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அதுதானே அப்படின்னு சொல்ல, நீ எல்லாத்தையுமே மறந்துரு, அது உனக்கு எதுவுமே தேவையில்லாதது அப்படின்னு சொல்ல, அவன் சும்மா டிராமாவுக்கு பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறோன்றதையே மறந்து நான் மின்னி அங்க லவ் பண்றேன், அவளுக்கு இப்படி ஆனதை என்னால எப்படி மறக்க முடியும், அவ எப்படி எந்திரிக்காம ஒரே இடத்துல இருக்கிறத எப்படி என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்து ஹீரோயினும் அழ, ரெண்டு பேருமே மின்னியாங்க நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க. சரி நீ ஸ்கூலுக்கு போ, டைம் ஆயிடுச்சு, நீ ஒழுங்கா படி, எல்லாம் சரியாகிரும்ன்ற மாதிரி அவனை அனுப்பி வைக்க, மின்னியாங் கடைசியா சியாவை பார்க்கும்போது நான் சொல்றதே என்னுடைய அக்கா கிட்ட சொல்லிருன்னு சொல்லியிருப்பான்ல, அதை தான் சொல்லுவான். நீ இனி இப்படி இருக்கக்கூடாது, நீ உனக்காக வாழணும், இதுவரை நீ கஷ்டப்பட்ட எல்லாம் போதும், இனியும் நீ எனக்காக எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது, போதும், இதுவரை எனக்காக என்னுடைய வாழ்க்கையில நீ இழந்ததெல்லாம் போதும், எனக்கு தெரியும் எல்லாம், நான் சின்ன பொண்ணு கிடையாது, நான் என்ன பார்த்துப்பேன்ற மாதிரி என்னுடைய அக்கா கிட்ட சொல்லு, என்னுடைய அக்கா என்னை வெறுத்துறணும், என் மேல கோவப்படணும், நான் உங்க வாழ்க்கையிலேயே இல்லைன்ற மாதிரி நினைக்கணும், அந்த அளவுக்கு நீ தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி மின்யாங் சொன்னதா சியோ சொல்லிடுறான். இது கேட்டு ஹீரோயினுக்கு அழுகையே வந்துடுது. நீ சீக்கிரமா எந்திரிச்சு வா, அப்புறம் எல்லாமே உனக்கு புரியும், குக்கி சாப்பிட்டாப்போ என்னுடைய கண்ணு முன்னாடி வந்த சீன்ஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா, நான் எந்த விஷயத்த வேணும்னு உனக்கு தெரியுமா, நீ சீக்கிரம் கண் முழிச்சு வா, நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்றேன்ற மாதிரி அவளுடைய கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அங்க இருந்து அடுத்த சீன்ல அவங்க ஃபேக்டரியில இருக்கிற போட்டோ மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சிட்டு இருக்க. அப்போ மின்னி அங்க எடுத்து கொடுத்த ஒரு ட்ரெஸ்ஸும் இருக்குது. அதை யோசிச்சுக்கிட்டே இருக்க, அங்க கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு வந்து, எங்க போன இவ்வளவு நாளா, போட்டோ கூட எடுக்கல, நீ ரொம்ப நாளா ஒர்க்குக்கு வரல, அது ஞாபகம் இருக்குதா இப்படி, ஆமா இப்போ உன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு எதுவும் பேச வர மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டுட்டே இருக்க. ஹீரோயின் எதுவுமே பேசல, டப்புன்னு சற்று சாத்த அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. 100 ஸ்கூல் லிஸ்ட்ல இந்த ஸ்கூல் பெஸ்ட்ன்ற மாதிரி ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கும் போல, அதனால ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு பொண்ணு நடந்து போறா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறாங்க. கியூட்டா டோரா கட் பண்ணி அவ்வளோ அழகா நடந்துட்டு போக எல்லாரும் அவளை தான் பாக்குறாங்க. அப்போன்னு பார்த்து சியோ வேகமா ஓடி வர அந்த புது பொண்ணை திரும்பி ஒரு லுக் விட்டுட்டு போறான். எங்கடா இவ்வளவு வேகமா ஓடுறான்னு பார்த்தா டிடெக்டிவா மீட் பண்ண தான் போயிருப்பான். ஏன்டா இப்பெல்லாம் படிக்கிறியா இல்லையா, உன்னுடைய மார்க் எல்லாம் டவுன்ல இருக்குது, கிளாஸ்லயும் தூங்குறியாமே, என்ன பிரச்சனை உனக்கு, எனக்கு தெரிஞ்ச மின்னியங்க பத்தி யோசித்து தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு அவர் கேட்க, சாரி சார் இப்படி இருக்க மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ சாரிலாம் சொல்ல வேணாம், இது உன்னுடைய வாழ்க்கை, உனக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும், எல்லாம் யோசித்து நடந்துக்கோ, உனக்கு அட்வைஸ்லாம் பண்ண வேணாம், உனக்கு எல்லாமே புரியும். ஆமா நீ மின்னியங் சிஸ்டர் கிட்ட பேசுவ தானே, கொஞ்ச நாள் அவங்கள ரீச் பண்ணவே முடியலையே, அவங்க அக்கா போனை வந்து பிக் பண்ணவே மாட்டாங்க, மின்னியங்குக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல, ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் அலோவ் பண்ண வர மாட்டாங்க,
அவங்க அக்கா வீட்லயும் இல்லை, ஒர்க்கையும் ரிசைன் பண்ணிட்டாங்க, எதுவுமே தெரியல, நீ எதுவும் தெரிஞ்சா சொல்லு சரியா அப்படின்னு கேட்க, இல்லை சார் எனக்கு எதுவுமே தெரியாது, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு போகிறான். போகும்போது ஹீரோனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டே போவான், ஆனால் அந்த நம்பரே ராங்குன்ற மாதிரி வந்துடுது. ஸோ அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த புது பொண்ணும் வந்துடும். அவளுடைய நேமை பார்க்க லீன்ற மாதிரி போட்டிருக்கும். அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு நிற்க, அங்கேருந்து அடுத்தது ஸ்டாஃப் எல்லாரும் அந்த புது பொண்ணை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு ஃபைனல் இயர் ஸ்டடீஸ்க்காக தான் இங்கே வந்திருக்குது. அவளுடைய அப்பா அம்மா ரொம்பவே வெல்த்தியான ஃபேமிலி, எஜுகேஷனுக்காக என்ன வேணாலுமே பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவளுடைய ரேங்கிங்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது, அதனால இங்கே ஈஸியாக ஸ்கோர் பண்ண வச்சிடலாம். அமெரிக்காவில் தான் படிச்சிருக்கிறா, ஸோ நல்ல பொண்ணாக தான் இருக்கும். அது போக இப்போ கிளாஸ் எஃப்ல தான் இவ படிக்க போறா, அவளுடைய கிளாஸ் டீச்சர் அவளை நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த மேடம் அங்கே உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. டிடெக்டிவ் அவளை பார்க்க, அவளும் திரும்பி பார்க்க, இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருது. போக போக இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.